இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் கணிதம் அப்படின்ட்டும் ஆங்கில மேக்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல தமிழில் வந்து கணிதம் அப்படிங்கிறது வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இதுதான் மொத்தம் 4 தான் கணித முறைகளோட அடிப்படை. இது எப்படி இந்த வகைப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே இந்த 4 தான். இப்போ ஒரு நில அளவீட்டு முறைகள், இத்தனை ஏக்கர், இவ்வளோ இவ்வளோ குழி, வேலி அப்படிங்கிறதுக்கு இத்தனைக்கு இத்தனை சதுர அடி. இதுக்கும் இதுதான் வந்து போடணும். 1 சதுர அடி, 2 சதுர அடி. இப்போ 10க்கு 10 அப்படின்னா 100 சதுர அடி, 100 சதுர அடி. இப்போ இது நில அளவீட்டு முறைக்கு உண்டான சொற்கள், அந்த அளவீடு முறைக்கு கணிதத்துக்கு உண்டான தன்மை. இப்போ இதே விஷயங்கள் கொஞ்சம் மாற்றி நீர், அதாவது எண்ணெய், இதெல்லாம் அளக்கிறதுக்கு என்ன அப்படின்னா 1 லிட்டரு, 2 லிட்டரு அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் அதிலே கண்ணாடி கணக்கும் இருக்கு. இத்தனை கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு கணித முறை. ஒரு 300 இது டேங்க்கில் வந்து எத்தனை கண்ணாடி வந்து தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் கண்ணாடி தான். அந்த விஷயங்கள் வந்து ஒன்று. அதேமாரி ரோடு அளவீடு, இத்தனை மைல், இத்தனை பர்லாங்கு, இதுக்கும் இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வச்சு தான் போட முடியும். இப்போ கட்டட வேலையில் வந்து கம்பி அளவு, செங்கல் அளவு, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கல்ல. இப்போ தமிழில் வந்து சதுரடி. இப்போ இத்தனை சதுரடி அப்படிங்கிறது இத்தனை கல் பிடிக்கும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தமிழ்லையே சொல்லலாமே, ஏன் ஆங்கிலம் அப்படிங்கிறது நீங்கள் படித்து அதில் ஸ்கொயர் ஃபீட்டு, அப்புறம் A+B+, இந்த கணக்கு வந்து நடைமுறையிலே இருக்காது. நீங்கள் படிக்கிற ஆங்கில கணக்கு வந்து நடைமுறையிலே கிடையாது. நீங்கள் ஒரு தராசை வச்சு அளவீட்டு முறைகளில் வந்து போடுறவன் இத்தனை கிலோ போட்டேங்க, இவ்வளோ அரிசி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவான். A+B+2 நான் இத்தனை கிலோ போட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அதேமாரி நில அளவீட்டில் உள்ள இத்தனை சென்ட், இத்தனை ஏக்கர்னு தான் சொல்லுவான். அங்கே வந்து A+B+2 இத்தனை எண்ணெய்லாம் இவ்வளோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது அங்கே. இப்படி எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு படிப்பை வந்து A+B+2 அந்த ஸ்கொயரு, இந்த ஸ்கொயர், இது எதுக்குங்கிறேன். ஒரு கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னாவே கூட்டல் கழித்தல், நீங்கள் பணத்தை கணக்கு பண்ணாலும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தான். இப்போ 50 ரூபாயில் 25 ரூபா போனால் பாக்கி 25 ரூபா. அங்கே போய் 50ல் பாக்கி எவ்வளோ, 50 ரூபாயில் 25 ரூபா போச்சுன்னா பாக்கி எவ்வளோ அப்படின்னா A+B+2 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 25ன்னு சொல்ல முடியாது. இப்படி எந்த ஒரு விஷயத்துக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயங்களை வந்து உள்ளார புகுத்தி வச்சு அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ A+B+2 இந்த இது இந்த ஆங்கிலத்தை சொல்லுங்க, இது எதுக்கு உதவுது? முதல்ல நடைமுறையில் எங்கே இருக்கு இந்த கணக்கு? எங்கேயுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி இந்த கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் பிள்ளைக மண்டையில் திணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவன் இன்னும் முட்டாளாக போயிடுவான். அவனுக்கு சுத்தமாகவே புரியாது. A+B+2 அவன் இப்படியே தான் கத்திக்கிட்டு இருக்கான். 8வது அன்னைக்கு 8வது படித்தவர் தான் வாத்தியார், அவர் இறந்துட்டார். அவரெல்லாம் சொல்லுவார், சாதாரணமாக கணக்கு எப்படியே கை விரலில் போட்டு விடுவார் எண்ணி. நீ என்னடானா ஸ்கொயருங்கிற, சீக்வல்ட்டுங்கிற, ஈக்குவல், அவர் எங்கேயுமே அப்படி, அவரும் வாத்தியார் தான். கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்னு சொல்லியிருப்பார். அதே வானியல் கோட்பாட்டுக்கும் 360 பாகை அப்படிம்பாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கணித முறைகள் வந்து வச்சுருப்பாங்க. அதுவும் வானியல் கோட்பாடு. இப்படி கணித முறைகள் வந்து நிறையா, புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து ஒரு 8வது படித்தவங்கள்கிட்ட உள்ள கணக்கு கணித முறைகள் வந்து இன்றைய இந்த A+B இது எதுலையுமே வந்து நடைமுறையிலே கிடையாத ஒரு விஷயங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா? இவ்வளோ செலவு பண்ணி படிக்கிறீங்களாங்கிறேன். யோசிங்க, சிந்திங்க. உங்கள் பிள்ளைங்கள வந்து தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு அவனுக்கு சேர்த்து ஏதாவது ஒரு நிலப்பலங்கள் வந்து வாங்கி போடுங்க. அதை வச்சுட்டு அவன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவான். படிப்புன்னு கொண்டுட்டு போய் உங்களோட உழைப்பு அத்தனையுமே மிஷினரிகள் வந்து ரத்தத்தை வந்து அப்படியே சுரண்டி குடிக்கிறான் இன்னைக்கு. இதுக்கு இந்த திராவிட நாய்கள் அடிவரடிகள் செயல்படுது. கல்வித்துறை அமைச்சர்னு எவன் 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 இருக்கான்?
தமிழா இருக்கானா? யோசி. எல்லாத்தையும் தூக்கி தெலுங்கன்ட்ட குடுத்து வச்சுக்கிட்டு, அவன் பெரியாரோட கனவுகள வந்து நிறைவேற்றுறாரு. எல்லாம் ஆங்கில மயமா மாத்துறாப்லயாம். அடுத்த பதிவுல பார்ப்போம்.